பெரிய சாதனைகள் செய்யணும்னு நினைச்சு இப்ப சோதனையில் இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்களே, உங்களுக்கான பெயர், புகழ், அங்கீகாரம், பதவி, இன்கிரிமெண்ட் எல்லாமே வரக்கூடியவர். நிறைய பேருக்கு நல்ல பதவியோட நல்ல சம்பளத்தோட ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். சாதனை செய்யதான் போறீங்க, நினைச்ச விஷயங்கள் நடக்கதான் போகுது, தொழில முன்னேற்றங்கள் வரும். கும்பராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கும்ப ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த கும்ப ராசி என்பர்கள். இந்த கும்ப ராசி இயற்கையாவே என்னன்னா, நம்ம எதை செய்தாலும் பெரிதாக சாதிக்க வேண்டும், மற்றவர்களை விட சிறப்பா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். நீங்க எப்பவுமே ஒரு தனித்துவமான ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். இந்த பெருசா சாதிக்கணும், பெரிய விஷயங்களை செய்யணும்னு நினைச்சதுனாலதான் அந்த மாதிரி செய்தவர்கள் மட்டுமே இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த 7.5 சனியில, அது ஜென்ம சனியில நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்களுக்கான பதிவு தான் இது. இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு உங்க ராசியாதிபதி சனி பகவான் பயிற்சியார். பாத்தீங்கன்னா பெரிய சாதனைகள் செய்யணும்னு நினைச்சு இப்ப சோதனையில் இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்களே, வரக்கூடிய காலகட்டத்துல அந்த சோதனைகள் விலகும். முக்கியமா பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள், வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா நிறைய பெருசா நம்ம பிளான் பண்ணணும், நம்ம நல்ல ப்ரொமோஷன் வாங்கி நல்ல பேர் புகழ் வாங்கணும், நல்ல சம்பாதிக்கணும், நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க. ஆனா அதுல எதுவுமே நடக்கல. நான் எதை செஞ்சாலும் கடைசியில ஒரு பிரச்சனையில தான் போய் முடிஞ்சுது சார். என்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க எங்க ஆபீஸ்ல, அதனால எனக்கும் என்னுடைய சீனியருக்கும் பிரச்சனை, எனக்கும் என்னுடைய ஜூனியருக்கும் பிரச்சனை, அதனால எனக்கு வேலையை விட வேண்டியதா போச்சு, அதனால வேலையில பிரச்சனை, அதனால பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ப்ரொமோஷன் கிடைக்கல, அதனால எனக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கான பெயர், புகழ், அங்கீகாரம், பதவி, இன்கிரிமெண்ட் எல்லாமே வரக்கூடியவர் சூழ்நிலையை அந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்குறாரு. ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பெயர்ச்சாரு. முதல்ல ஜென்ம ராசியில இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, நீங்க செஞ்ச ஒரு விஷயம் செஞ்சா கூட அது தப்பாதான் தெரியும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது தப்பானதுனால என்ன ஆயிடுச்சு, ஆபீஸ்ல ஒரு கெட்ட பேரு, இவர் எப்பவுமே எல்லாத்தையும் முன்னாடி செஞ்சு எல்லாத்தையும் தப்பா செய்வாரு, எல்லாத்தையுமே தப்பா யோசிக்கக்கூடிய நபரு அப்படின்னு உங்க பேர்ல ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தனுசு இந்த கும்பராசி என்பர்கள். ஏன்னா கடந்த காலம் அது மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு. ஆனா வரக்கூடிய காலகட்டத்துல அந்த பேரெல்லாம் மாறி நீங்க எடுத்த முடிவுகள் கரெக்டு, நீங்க செஞ்ச விஷயங்கள் சரி, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு கம்பெனிக்கு நல்லா ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு, நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு கண்டிப்பா வரதான் போகுது. நல்ல இடத்துல வேலை கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும். வேலையில விட்டு வெளில வந்து வேலை ட்ரை பண்ணவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாசம் கூட போக வேண்டாம், ஜனவரி 15 இருந்தே வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை மாற்றம் உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய பேருக்கு நல்ல பதவியோட நல்ல சம்பளத்தோட ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதற்கான முயற்சிகளை இந்த கும்பராசி என்பர்கள் கண்டிப்பா செய்யலாம். அதே போல இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேர் என்ன, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்து மாட்டிக்கிட்டீங்க. ஒரு விஷயத்த செஞ்சா பரவாயில்ல, 4 விஷயம் செய்யும்போது எப்படி இருக்கும், அதுக்கான பணம் இல்லை சார் அதனாலதான் மாட்டினேன், பிளான்லாம் வச்சிருந்தேன். நீங்க என்ன பிளான் பண்ணாலும் ஒரு வகையில பாத்தீங்கன்னா பணம் வந்திருக்காது, இல்ல பணம் இருந்தா வேலையாட்கள் கிடைச்சிருக்க மாட்டாங்க, இல்ல எல்லாம் இருந்தும் பாத்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் ஆகல, அதனால எனக்கு நஷ்டம். இது மாதிரி பலவிதமான நஷ்டங்களை சந்தித்தவர்கள் கும்பராசி என்பவர்கள். தொழில பாத்தீங்கன்னா கடனுடைய அளவு அதிகமாயிடுச்சு, தொழில முன்னேற்றங்கள் இல்லை, நான் சில விஷயம்லாம் இன்வெஸ்ட் பண்ண அதெல்லாம் வரல, சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணோம் அதெல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள்ல சாதனை செய்யதான் போறீங்க, நினைச்ச விஷயங்கள் நடக்கதான் போகுது, தொழில முன்னேற்றங்கள் வரும். நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். கும்பராசினா எப்படின்னா, ஒரு வாய்ப்பு கிடைச்ச கடன்னு மேல நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள்.
ஒரு சின்ன ஒரு வழி கிடைச்சா போதும், அதுல இருந்து பெரிய பாதையை உருவாக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அதெல்லாம் எனக்கு கிடைக்கல சார், அதெல்லாம் கிடைச்சிருந்ததுன்னா நான் நல்லா வந்திருப்பேன், நான் என்ன பண்றது, என் நேரம் சரியில்லை, அது நடக்கல அப்படின்னு எந்த ஒரு நெகட்டிவிட்டி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதான் பெரிய பிளஸ். ஏன்னா தனுசு ராசி என்பவர்கள், மகர ராசி என்பவர்கள் நெகட்டிவ் ஆயிட்டாங்க. உங்களுக்கு ஜென்ம சனி ஆனா கூட எனக்கு அதுக்கான பிராப்தம் இல்லை, எனக்கான வழி இல்லை, அதெல்லாம் எனக்கு கிடைக்கல, ஆனா ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா அதை ரீச் பண்ணுவேன்னு நம்பிக்கையுடன் வாழக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அதுதான் மிகப்பெரிய பிளஸ்ஸே உங்களுக்கு. அந்த நம்பிக்கை தான் உங்களை வழி நடத்த போது. வரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த நம்பிக்கை உங்களை உயர்த்தும், அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதனால அதை நோக்கி பயணிங்க. நீங்க நினைச்ச விஷயம் நடக்க போது. தொழில நிறைய லாபங்கள் வரும். கும்பராசி சொல்ல வேண்டாம், நீங்க ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னாவே ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் தான் பண்ணுவீங்க. அதற்கான சூழ்நிலை சரியில்லை, நீங்க பண்ண பிசினஸ் ஏதாவது தப்பா போயிருக்கும், அதனாலதான் பிரச்சனையை தவிர வரக்கூடிய காலகட்டங்கள் லாபகரமான தொழிலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா வரும். அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனை குறையும். நிறைய கும்பராசியர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை, அரசாங்கத்தில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து, நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசியல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் கிடைக்கல, நல்ல வாய்ப்பு கிடைக்கல, அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்கத்துல வேலை செஞ்சும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது அலிகேஷன் வந்திருக்கும், அவங்க மேல தப்பான புகார்கள் வந்திருக்கும், அதனால அடுத்த நிலைக்கு போக முடியல. நான் எல்லாம் பிளான் பண்ணி வச்சேன் சார், ஒரு சின்ன பிரச்சனை ஆபீஸ்ல ஆரம்பிச்சது, அதனால என்னோட growth போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நல்லா சிறப்பா இருக்க போது, எந்த பிரச்சனையும் வராது. அதே போல கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. 2ஆம் இடத்தில் சனி பகவான், குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது ஒரு குடும்பம் அமைந்தே தீரும், கண்டிப்பா கல்யாணம் ஆகியே தீரும். அது எந்த தோஷமா இருந்தாலும் சரி, எந்த செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம், எந்த தோஷமா இருந்தாலும் சரி, வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு திருமண யோகம் உண்டு. அதே போல குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள், அம்மா அப்பா கூட கருத்து வேறுபாடு, அண்ணன் தம்பி கூட சண்டை, அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். அதே போல கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, பிரிவினை, தகாத பழக்கங்கள், தகாத உறவுகள் எல்லாம் பிரச்சனையில இருந்து வெளில வருவீங்க, நல்லா சிறப்பா வாழ போறீங்க. கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமான சூழ்நிலை வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை, நீங்க சில விஷயங்களை யோசிச்சு வச்சு நடக்கல, அது நடக்காததுனால ஆயிடுச்சு. ஃபேமிலியில ப்ராப்ளம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குழந்தைங்களுக்குள்ள சில பிரச்சனை, இதனால இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறி இருக்கும். அதெல்லாமே நல்ல சூழ்நிலையா மாறி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையா ஆவதற்கான வாய்ப்பு வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு மேல இருக்கு. ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரும். வெளிநாடு போறேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பணத்தை கட்டி எல்லாம் வருது வருது வருதுன்னு புலி வருது கதையா இன்னும் வராம இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய காலகட்டத்துல வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அது ஆபீஸ்ல இருந்தே போகலாம், சில நேரத்துல உங்களுடைய முயற்சி மூலயமா ட்ரை பண்ணலாம், இல்ல நீங்க எங்கேயாவது பணம் செலவு பண்ணி கட்டி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் அந்த வீசா எல்லாம் வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம் தான் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, தேவையில்ல சண்டை போடாதீங்க, தேவையில்ல பிரச்சனையை பெருசாக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்க பிரச்சனை தீர்ந்துடும். அதே போல வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி, கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணி, யாருக்காவது பணத்தை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹெல்ப் பண்ணி, தேவையில்லாத ஒரு நடக்காத தொழில இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க. அந்த பிரச்சனையால் நிவர்த்தி ஆகும். காசு போயிடுச்சுன்னு வருத்தெல்லாம் படாதீங்க. கும்பராசியை மாதிரி பெருசா சம்பாதிக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது, கண்டிப்பா சம்பாதிப்பீங்க. நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க, அதுல டவுட்டே கிடையாது. போனதை பத்தி பெருசா கவலைப்படாதீங்க. சார் கவலைப்படாம தான் இருக்கேன், ஆனா வீட்டுல இருக்கவங்களாம் டார்ச்சர் பண்றாங்க, நீ ஏமாந்துட்டேன்னு சொல்லும்போது எப்படி இருக்கு, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னு சொல்றது புரியுது, பட் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. திருப்பி சம்பாதிச்சா அவங்களே சொல்லுவாங்க, ஏதோ பணத்தை இழந்தான், பணத்தை தோத்து ஏமாந்துட்டான், திருப்பி அவனே சம்பாதிச்சிட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா மாறும். கண்டிப்பா நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வரக்கூடிய காலகட்டத்துல. அதே போல இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வீடு வண்டி வாகன யோகம் உண்டு. ஏன்னா தனஸ்தானத்தில் சனி பகவான் உங்க ராசியாதிபதியே வராரு, பண வரவுகள் வரும். அதனால ஒரு வீடு வாங்குவீங்க, ஒரு இடம் வாங்குவீங்க. இல்ல சார் பணம் வந்தா கூட என்னால வாங்க முடியாது, சில பேர்லாம் சொல்றவங்களா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வீடு வாங்கியே திருவீங்க. காரணம் என்ன, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையா 4ஆம் வீட்டை பார்ப்பார். அப்ப வீடு வண்டி வாகன யோகம் உண்டு, கண்டிப்பா உண்டு. அந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு கடன் வாங்கியாவது வாங்குவீங்க. இல்ல சார் ஏற்கனவே கடன்ல தான் சார் நிறைய பிரச்சனையே, ஆனா வரக்கூடிய காலகட்டத்துல வராது. ஏன்னா சம்பாத்தியம் வரும், பண வரவு உண்டு, நீங்க பயணிக்கக்கூடிய பாதை கரெக்டான பயணமா இருக்கும். அப்ப எப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது, ஒன்றும் பிரச்சனை வராது, நல்லாதான் இருக்க போறீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கான சூழ்நிலை ஏற்படும், கண்டிப்பா வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. அதே போல நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தமான வில்லங்கள்லாம் நிறைய பேர் மாட்டிக்கிட்டீங்க.
ஒரு இடத்த வாங்கி அந்த டெவலப்பே ஆகாத ஒரு இடத்த அதிக ரேட்டு கொடுத்து வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் விற்கலாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க, நடந்திருக்காது. வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக வரக்கூடிய பணத்துல ஒரு இடம் வாங்குறதுக்கு, ஒரு வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலை வரும். நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வரக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு பின் வளர்ச்சி கண்டிப்பா உண்டு. எதற்காகவும் பயப்படாதீங்க. நிறைய விஷயங்கள சாதகமான சூழ்நிலை இருக்கு. உறவுகள் திருப்பியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். உறவு சார்ந்த விஷயங்களை ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அம்மா அப்பா கூட சந்தோஷமா, கணவன் மனைவி கூட சந்தோஷமா, குழந்தைங்க கூட சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு திருமணம், குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து குழந்தை பேரு, புது வீடு போய் புது வீடு பால் காய்ச்சறது, இது மாதிரி பலவிதமான சுபமான நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக 2025ஆம் ஆண்டுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் கண்டிப்பா இருக்க போகுது.